அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தான் சர்ச்சையை கிளப்பி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதமான ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை. பல முக்கியமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நபர் 24 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது எந்த இடம்னா காசா. இஸ்ரேலுடைய ஆய்வாளர் அல் ஜசீராவினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பகிரங்கமாக இதை சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலை அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அதே நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 13வது நாளிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, அடுத்ததாக நடப்பதற்கு எதுவெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் நிறைய பேர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தொடர்பான விவரங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த யுத்தத்திலே தாங்கள் இழந்ததாக கூறப்படுகிற தளபதிகள் யார் என்கிற விவரங்களை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தளபதிகளுடைய விவரங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விவகாரங்களை ஆரம்பமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் காசாவிலே நடத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தொடர் தாக்குதல்கள் 1.5 ஆண்டுகளாக நீடித்த தாக்குதல்கள் தோல்வி அடைந்து விட்டது என்பது மிக தெளிவாக இஸ்ரேலிய மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிறார் ஓரி கோல்பெர்க் என்கிற இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர். இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர் அல் ஜசீராவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை என்னவென்று சொன்னால், இந்த யுத்தம் என்பது மொத்தமான தோல்வியாகத்தான் இஸ்ரேலிய மக்களால் பார்க்கப்படுகிறது. இந்த போர் அவர்கள் நினைத்த எதையுமே சாதிக்க முடியாமல் போய்விட்டது. காசாவுக்குள் நுழைவோம், பாலஸ்தீன போராளிகளை அழிப்போம், எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக்கொண்டு வருவோம் என்றெல்லாம் விட்ட சவால்கள் அத்தனையுமே புஷ்வானமாக போயிருக்கிறது. எதுவுமே எடுபடவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த போர் மொத்த தோல்வியாக மாறி இருக்கிறது என்பதை எங்களிலே பெரும்பாலானவர்கள் உணர்கிறோம் என்று மனது விட்டு பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர். இந்த செய்தி நம்ம பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா செயல்பட முடியாது, தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இஸ்ரேலுடைய ஆய்வாளர் அல் ஜசீராவினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பகிரங்கமாக இதை சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலை அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து பாரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறி இருக்குது. ட்ரம்பை பொறுத்தவரையில் நம்ம வளமல சொல்லுகிற ஒரு விஷயம் தான், அந்த என்ன பேசுறாருங்கிறத செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது, என்ன செய்ய போறாருங்கிறத பேசுவாருங்கிறத எதிர்பார்க்க முடியாது. யாருமே அவரை இப்படிப்பட்டவர் என்று கணிக்க முடியாத ஒரு ஆளுனா பிசினஸ்மேன். அவர் பிசினஸாக தான் எதையும் யோசிப்பார், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சில வேலைகளை செய்வார். கடந்த காலங்களில் அதை செய்திருக்கிறார். தற்போதைய இந்த அறிவிப்புகளையும் WHO பணத்தை நிறுத்தியதாக இருக்கலாம், இப்படி பல விவகாரங்களை அவர் சர்ச்சைக்கே புகழ் பெற்றவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, காசாவில் ஆணுரைகளுக்காக வேண்டி $50 மில்லியன் பயன்படுத்தப்பட இருந்ததாகவும் அவற்றை ஆயுதங்களை செய்வதற்கு தாங்கள் பயன்படுத்தியதாகவும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தான் சர்ச்சையை கிளப்பி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதமான ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை. காசாவினுடைய செல்வாக்கு உலகம் முழுவதும் பெருகிக் கொண்டிருக்கிறது. காசா மக்களை பற்றிய பேச்சுக்கள் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய தோல்விகள் மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்ரேல் தோல்வி என்றால் அமெரிக்கா தோல்வி என்று அர்த்தம். எனவேதான் அமெரிக்காவினுடைய தோல்வியை மறைப்பதற்கென்று சொல்லியே இப்படியான பேச்சுக்களை எல்லாம் ட்ரம்ப் பேசுகிறார். இதற்கு எந்த ஆதாரத்தையும் அவர் வெளியிடவில்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வாதத்திற்கு 50 மில்லியன்களுக்கு ஆணுரைகள் காசாவுக்கு அனுப்பணும்னா அந்த தேவை யாருக்கு வந்தது? அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு ஏன் இந்த தேவை வரணும்? அங்கே குழந்தைகள் கிடைக்க கூடாது என்று அமெரிக்கா நினைத்திருக்கிறது. குழந்தைகள் பெருக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே குண்டு போட்டு குழந்தைகளை அழைத்து
இருக்கிறார்கள். அவர் பேசிய பேச்சே அவருக்கு வினையாக மாறி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் தொடர்ந்தும் பல நாட்களாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின், துல்கரேம், ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த பகுதி தான் ஜெனின் கேம்ப் இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 16,000 மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் தான் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் இன்றைக்கு ஜெனின், துல்கரேம் போன்ற பகுதிகளில் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், என்ன விதமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, எப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரை வெளியிடப்படாத அதே நேரத்தில் ஜெனின்ல வடமேற்கில் இருக்கக்கூடிய சிலாத்தல் ஹரித்தியா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த வேளையில் தான் அவர்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு செய்தி தளம். அது மட்டுமல்லாமல் ரமல்லா அருகிலே பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதல்களில் 2 குழந்தைகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவில் தோல்விக்கு மேல் தோல்வியை தழுவியவர்கள், ஒன்னுக்கும் உதவாத ஒரு படை என்று சொல்லக்கூடிய இந்த ஃபத்தாஹினுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அப்பாவி மக்களை அழிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்கிற அதே நேரம், நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன மக்களில் பல முக்கியமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நபர் 24 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது எந்த இடம்னா காசா. இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் முதல் தடவையாக காசாவுக்கு வந்தவர் இவர்தான். மற்ற அத்தனை பேருமே வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறாங்க. சில பேர் ஈஜிப்டுக்கு போயிருக்கிறாங்க, ஈஜிப்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று டர்க்கிக்கு கொஞ்சம் பேர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் வெஸ்ட் பேங்க்ல நிற்கிறாங்க. அதிலே காசாவுக்குள் நுழைந்த முதல் நபராக இவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளை மனைவியை தான் நீங்க பார்க்குறீங்க. அல் ஜசீராவுக்கு அவர் வழங்கக்கூடிய பேட்டிர காட்சி தான் இது. கான் யூனுஸ் பகுதிகளில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தடவையாக 24 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் காசாவுக்குள் வந்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். 32 சகோதரர்கள் நேற்றைய தினம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், பாலஸ்தீன மக்களுக்கான வெற்றியாக இது மாறி இருக்கிறது. இதே நேரம் நாளைய தினம் பாலஸ்தீனத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவர்களில் மேலும் 3 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்ய இருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியலையும் இஸ்ரேலுக்கு அவர்கள் வழங்கி இருக்கிற அதே நேரம் நாளை எந்த இடத்திலே அவர்கள் விடுதலை செய்ய போகிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது. என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வெரி டிஃபரண்டாக அவங்க இந்த விடுதலைகளை செய்து வருகிறார்கள். நாளை எந்த இடத்தில் இந்த கைதிகளை கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார்கள் என்கிற கேள்வி தற்போது மும்முரமாக எழுந்திருக்கிறார். அதே நேரம் அந்த செய்திகளை இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிடவில்லை. இப்படியான நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தாள் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்திருக்கிறது, கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு இஸ்ரேலுடைய தற்போதைய நிலையை மிக துல்லியமாக எடுத்து காட்டியிருக்கிறது. அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய 57% இஸ்ரேலியர்கள் நாட்டினால் செய்யப்பட்ட காசாவில் நடத்தப்பட்ட யுத்தத்தினால் எந்த விதமான நலவும் ஏற்படவில்லை, தோல்விக்கு மேல் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய செய்தித்தாளே நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அது மட்டுமல்லாமல் 32% பேர் எந்த ஒன்றையுமே நாம் அடையவில்லை, இதே நேரத்தில் சில வெற்றிகளை நாம் சந்தித்திருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கிறார்கள். பதிலளித்தவர்களில் 4% பேர் மட்டுமே காசாவிலே இஸ்ரேல் முழுமையான நோக்கங்களை அடைந்து விட்டார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்ல வெறும் 4%, 4% மக்கள் தான் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு நம்புறாங்க. மற்ற அத்தனை பேருமே இஸ்ரேல் தோத்துருச்சுன்னு நம்புறாங்கன்னா இதை விட நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு முன்னால் எழுகிற அதே நேரம், இன்றைக்கு மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் முருங்கை மரத்தில் ஏறி இருக்கிறார். ஏன் முருங்கை மரத்தில் ஏறி இருக்கிறார் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா, தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வரக்கூடிய ஒரு செய்தி தான், காசாவினுடைய அப்பாவி மக்களை எகிப்துக்கு அல்லது ஜோர்தானுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வந்தார். இந்த கருத்துக்களை எகிப்தும் ஜோர்தானுடைய அதிபர் மன்னராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் மறுத்துவிட்டார். அதே போன்று எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியும் மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் ஜெருசலம் போஸ்டுக்கு வழங்கியிருந்த பேட்டி
பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர்களை அமெரிக்கா எப்படியுமே இந்த 2 நாடுகளுக்கும் நாடு கடத்தும், 2 நாட்டுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க, அது ஏன் அனுப்பணும் என்று சொல்லி ஜெருசலம் போஸ்ட் கேட்கும்போது, நிறைய அமெரிக்கா இந்த 2 நாட்டுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குது, அமெரிக்கா சொன்னா அவங்க கேட்கத்தான் வேணும் என்கிற கருத்தையும் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய தூதர் 2 நாட்களுக்கு முன்பதாக சொல்லியிருந்தார். நம்முடைய வீடியோலையும் அதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே அடிப்படையில் இன்றைக்கு இதே கருத்தை மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். எகிப்துக்கும் அதே போன்று ஜோர்தானுக்கும் பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர வேண்டும், அவர்களை அங்கு அனுப்புவதுதான் சிறந்தது என்கிற ஒரு கருத்தை சொல்லும் போது, பாலஸ்தீனர்களை எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் அனுப்புவதற்காக இந்த 2 நாடுகளுக்கும் நீங்கள் எப்படி அழுத்தம் கொடுப்பீர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல கேட்ட நேரத்தில், நாங்கள் அவர்களுக்காக நிறையவே செய்து கொண்டிருக்கிறோம், எனவே நாங்க சொன்னா அவங்க செய்ய போறாங்க என்று சொல்லி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஒன்றை மட்டும் கவனிச்சுக்கிறங்க, இது வெறுமனே கடந்து போகிற விஷயமும் அல்ல. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2 பேருமே பதவிக்காக எதையுமே செய்வாங்க. பதவி கிடைக்கும் என்று சொல்லி சொன்னா பெனாயில கொடுத்தாலும் குடிப்பாங்க. அப்படியான ஆட்கள் தான் இந்த 2 பேருமே. அது ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லாவாக இருக்கலாம், எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியாக இருக்கலாம். இந்த 2 பேருடைய கேரக்டரும் இப்படி அமையப்பெற்றதுதான். எனவே இவர்கள் சொன்னதுக்கு ஏற்கனவே நீங்க காசா வார் நடக்கலை பார்த்திருப்பீங்க. ரஃபா பார்டரை ஒட்டி பெரிய நிலப்பரப்பை ஏற்கனவே எகிப்து துப்புரவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கிரவுண்ட் ஒன்றை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரஃபா வழியாக மக்களை அந்த பக்கம் எடுப்பதற்காக. ஆனால் காசா மக்கள் போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் குத்தி காட்டி பேசி இருக்கிறார். நாங்கள் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க செய்வாங்க, பொறுத்திருந்து பாருங்க என்று சொல்லி இருக்கிறார். எது எப்படி போனாலும் இது கனவிலும் நடக்காத காரியம் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்றைக்கு லெபனானிலே யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 10 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கை தான் பாலஸ்தீன ராணுவ பிரிவினுடைய ராணுவ பிரிவை உருவாக்குனர்களில் ஒருவராகவும் அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதல்களை யஹியா சின்வாரோடு இணைந்து திட்டமிட்டவர்களில் ஒருவருமாக இருந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஸ்தாபக தளபதியாக செயல்பட்ட முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் முகமது லைஃபை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தோஹா கத்தாரில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அபு உபைதா அவர்கள் எஸ் அவர் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார், வரலாற்றில் முகமது லைஃப் இடம் பிடிப்பார், முகமது லைஃப் இல்லாத பாலஸ்தீன வரலாறு இருக்க முடியாது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர் மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய எதிரிகளை சோர்வில்லாமல் வேட்டையாடியவர், அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களை யுத்தங்களை நடத்தியவர் தான் முகமது லைஃப் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அபு உபைதா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். 1990களில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை உருவாக்கி இருந்தார் முகமது லைஃப் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை அவர் திட்டமிடுகிற காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி அந்த வீடியோ நம்ம போட போய் தான் நம்ம 2வது சேனலையும் சேர்த்து இப்போ தூக்கி விட்டுருக்காங்க. அதை காரணம் காட்டி பார்த்தீங்களா என்று சொல்லி தூக்கி விட்டுருக்காங்க. எனவே அதை பற்றி நம்ம இதில் பேச முடியாது. அந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் தனியாக ஏற்றி இருக்கிறோம், பார்க்காதவர்கள் அதில் போய் பார்த்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தனித்தளபதியாக நின்று வழிநடத்தியவர் தான் முகமது லைஃப் அவர்கள். பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய சுரங்கப்பாதை வலையமைப்பை மொத்தமாக உருவாக்குகிற திட்டமும் இவருக்குரியது என்றும், பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் குண்டுகளை தயாரிப்பது, ஆயுதங்களை தயாரிப்பது என்று பல அந்த துறையில் இருக்கக்கூடிய பல என்ஜினியர்களை உருவாக்கிய திறமையும் முகமது லைஃப் அவர்களை தான் சாரும் என்றும், யுத்த தந்திரத்தில் மிக உச்சகட்டத்தில் இருந்த ஒரு மாபெரும் தளபதி தான் முகமது லைஃப் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே இதுவும் தவிர்க்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, மனது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மாபெரும் இழப்பு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஜூலை மாதம் இந்த அறிவிப்பை ஒத்துக்கொள்ளவில்லை, இப்பொழுதுதான் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உண்மையாகவே இந்த யுத்தத்துக்கு நடுவிலே அவர் கொல்லப்பட்டு விட்டாரா இல்லையா என்கிற தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் ஒரு சிரமம் இருந்தது. இரண்டாவது, ஒரு யுத்த தந்திரமாக கூட அதை அவர்கள் கையாண்டிருக்கலாம். தலைவர்களுடைய இழப்புகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பின்னடைவாக, மனது ரீதியிலான ஒரு வீழ்ச்சியை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மறைத்திருக்கலாம். இந்த நேரத்தில் அதை சொல்றதுனால அது பெரிய ஒரு பாதிப்பாக மாறாது என்பதால் இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும்
தளபதிகள் அவுட்டுன்னா அதையும் வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவாக அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அக்டோபர் 7ஆம் தேதி காலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்திய இந்த தாக்குதல் தொடர்பாக முகமது லைஃப் அவர்கள் ஒரு ஆடியோ பதிவையும் ஆல்ரெடி வெளியிட்டிருந்தார். அவர் வீடியோவை அல் ஜசீரா பிற்பட்ட நாட்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நவம்பரில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வெளியிட்ட கைது அரெஸ்ட் வாரண்ட் பட்டியலில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அடங்குகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகிவிட்டார். அவருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல முகமது லைஃப் அவர்களுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹு தாலா அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றிக் கொண்டான். உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் 3 முத்தான தியாகிகள் இந்த பாலஸ்தீன மண்ணுக்காக, அந்த மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த தியாகத்தை புரிந்து கொண்டு ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அதைத் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ தளபதியாக செயல்பட்ட மர்வான் இஷா அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார். அவரும் அந்த அல் ஜசீரா வெளியிட்ட வீடியோவில் சிங்கம் போன்று வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதிலே வெளியாகி இருந்தது. முகமது இஷா அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று ஆயுதங்கள், அதே போன்று போர் சேவிஸினுடைய வார் சேவிசஸுடைய தளபதியாக செயல்பட்ட காசிம் அபு தாமா அவர்களும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளோடு ராத் சாபித் என்கிற மனிதவள தளபதி, ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதியாக செயல்பட்டவரும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். கான் யூனுஸ் படையணியினுடைய தளபதி ராஃபி சலாமா அவர்களும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே யுத்தத்தில் தளபதிகள் கொல்லப்படுவது, ஷஹீதாகுவது என்பது சாதாரணமான யதார்த்தமான ஒரு உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பத்ரு, உஹது என்று பல யுத்த களங்களில் பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அந்த வரலாறுகளை எல்லாம் பல விடுத்தம் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தளபதிகளுடைய இழப்பு என்பது அவர்களுடைய படையினுடைய தோல்வி என்று அர்த்தமல்ல. அப்படி பார்த்தா இஸ்ரேலிய இராணுவத்தில் எத்தனையோ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எனவே அதெல்லாம் மேட்ரு கிடையாது. இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன இராணுவம் ஜெயித்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. வல்ல ரஹ்மான் அருள்குரிய போதுமானவன். தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக. நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.